வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின், முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இதில் இருவித்தலை தாவர தண்டு மற்றும் ஒருவித்தலை தாவர தண்டிற்கு உள்ள உள்ளமைப்பு வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இருவித்தலை தாவர தண்டுக்கும் ஒருவித்தலை தாவர தண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, உள்ளமைப்பு வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த ஆதாரப்படத்திலே பாருங்க. புறத்தோல் இருக்கா? புறத்தோல் தூவி எதுக்கு இருக்கு? இருவித்தலை தாவர தண்டில் இருக்கு. ஒருவித்தலை தாவர தண்டுல புறத்தோல் தூவி இல்லை. அடுத்தது புரணி உள்ளதா? இருவித்தலை தாவர தண்டுல புரணி உள்ளது, ஆனாக்க ஒருவித்தலை தாவர தண்டுல புரணி இல்லை. அதுல அடுத்தது ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ் ஒருவித்தலை தாவர தண்டுல இருக்கு, ஆனா இதுல இல்லை. இருவித்தலை தாவர தண்டுல அந்த மாதிரி ஹைப்போடெர்மிஸ் கோலன் கைமை இருக்கு, ஆனால் இதில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. புரணி உள்ளது, இதில் இருவித்தலை தாவர தண்டுல புரணி உள்ளது, ஒருவித்தலை தாவர தண்டுல புரணி இல்லை. வாஸ்குலர் கற்றைகள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இதோட அமைப்பு பாருங்க. வாஸ்குலர் கற்றைகள் வளைய அமைவு, வளைய அமைவு. ஆனால் இங்க பாருங்க, ரைட் சைட்ல பாருங்க, ஒருவித்தலை தாவர தண்டுல பாருங்க சிதறிய அமைவு, சிதறி காணப்படுகிறதும் சிதறிய அமைவு. இருவித்தலை தாவர தண்டுல பாருங்க, லெஃப்ட் சைட்ல பாருங்க, வாஸ்குலர் கற்றைகள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் ஒரே அளவா இருக்கு, ஒரே அளவா இருக்கா. ஆனா இங்க பாருங்க ஒருவித்தலை தாவர தண்டுல பாருங்க, வாஸ்குலர் கற்றைகள் பாத்தீங்கன்னாக்க ஓரத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா வெளிவட்டத்துல இருக்க போற சின்னதா இருக்கு, மையத்துல பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. இதெல்லாம் வேறுபாடு, இந்த படத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். அடுத்து பாருங்க வாஸ்குலர் கற்றை, இருவித்தலை தாவர தண்டுல வாஸ்குலர் கற்றைகள் பாருங்க ஆப்பு வடிவமா இருக்கா. ஆனா இங்க பாருங்க, இங்க எப்படி இருக்கு, மண்டை ஓடு வடிவமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க பித்து காணப்படுகிறது. எங்க இருவித்தலை தாவர தண்டுல மையத்துல பாருங்க பித் உள்ளது, ஆனா இங்க பித் என்ற அமைப்பு இதுல இல்ல, தலத்திசு மட்டும்தான் இருக்கு. இங்க புரணி பித் என்ற வேறுபாடு இருவித்தலை தாவர தண்டுல உள்ளது, ஒருவித்தலை தாவர தண்டுல இல்லை. இதுலயும் நாங்க பார்க்கலாம், இருவித்தலை தாவர தண்டுக்கும் ஒருவித்தலை தாவர தண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம தெளிவா இதுல பார்க்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பாருங்களேன். அடுத்தது போலாங்களா, முக்கியமான பகுதி போறோம். 10 மார்க் கொஸ்டின். இப்ப பார்த்ததை வச்சு நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ரெடிங்களா? இந்த டேபிள் கலத்தை பாருங்க. இருவித்தலை தாவர தண்டுக்கும் ஒருவித்தலை தாவர தண்டுக்குள்ள உள்ளமைப்பு வேறுபாடு என்ன. முதல்ல பாருங்க, இருவித்தலை தாவர தண்டுல ஹைப்போடெர்மிஸ் கோலன் கைமாவால் ஆனது. இருவித்தலை தாவர தண்டுல ஹைப்போடெர்மிஸ் கோலன் கைமாவால் ஆனது. இங்க ஹைப்போடெர்மிஸ் ஸ்க்ளீரன் கைமாவால் ஆனது, ஸ்க்ளீரன் கைமாவால் ஆனது. அடுத்தது இருவித்தலை தாவர தண்டுல பார்த்தீங்கன்னாக்க என்ன இருக்குனாக்க தலத்திசு, புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள் மற்றும் பித்தென வேறுபாடு காணப்படுகிறது. ஆனா இங்க பாருங்க தலத்திசு தொடர்ச்சியான வேறுபாடு இல்லாத பேரன் கைமா திசுவால் ஆனது. இங்க பாருங்க ஸ்டார்ச் அடுக்கு காணப்படுது. இதுல இருவித்தலை தாவர தண்டினுடைய, அதாவது புரணியுடைய கடைசி அடுக்கு ஸ்டார்ச் அடுக்கா மாறி இருக்கு. இங்க அந்த மாதிரி ஸ்டார்ச் அடுக்கு காணப்படுவது இல்லை. அடுத்து பாருங்க பித்து காணப்படுகிறது, மையத்துல வந்து பித்து காணப்படுகிறது, இங்க பித்து காணப்படுவது இல்லை. இதுல ஒருவித்தலை தாவர தண்டுல பித்து காணப்படுவது இல்லை. அடுத்து பெரிசைக்கிள் உண்டு. பெரிசைக்கிள் வந்து இதுல எதனால ஆனதுனாக்க பண்டல் கேப்னு சொல்றோம், கற்றை தொப்பி, அதான் பெரிசைக்கிளாக கன்சிடர் பண்றோம். பித்து பெரிசைக்கிள் காணப்படுகிறது, இங்க பெரிசைக்கிள் இல்லை.
மெடுலரி கதிர்கள் உள்ளது. மெடுலரி கதிர்னா என்னது? மெடுலரி கதிர். மெடுலரி கதிர்னாக்க இங்க பாருங்க, ரெண்டு வாஸ்குலர் கற்றைக்கு நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மெடுலரி கதிர். கற்றை மெடுலரி கதிர்னா என்னது? இந்த ரெண்டு வாஸ்குலர் கற்றைக்கு நடுவில் இருக்கு பாருங்க, இதுதான் மெடுலரி கதிர். இங்க இருக்கா? இங்க இல்லை, மெடுலரி கதிர்னு ஒரு பாகம் இல்லை. அடுத்தது பாருங்க, வாஸ்குலர் கற்றைகள் திறந்தவை, இங்கு மூடியவை. ஏன் வாஸ்குலர் கற்றைனாக்க சைலத்துக்கும் புலோயத்துக்கும் நடுவில் வாஸ்குலர் கற்றையில் என்ன இருக்குன்னா கேம்பியம் இருக்கு. கேம்பியம் இருக்கா? இங்க பாருங்க, வாஸ்குலர் கற்றைக்கு சைலத்துக்கும் புலோயத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு? கேம்பியம் உள்ளது. இங்க கேம்பியம் இல்லை, கேம்பியம் இல்லை. அதனால இது மூடிய வாஸ்குலர் கற்றை. இது பார்த்தீங்கன்னாக்க திறந்த வாஸ்குலர் கற்றை. வாஸ்குலர் கற்றையில் திறந்தவை, இது வாஸ்குலர் கற்றை மூடியவை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க வாஸ்குலர் கற்றை ஒரு வளையமாக அமைந்துள்ளது. வாஸ்குலர் கற்றை ஒரு வளையமாக அமைந்துள்ளது. இங்க வாஸ்குலர் கற்றை பார்த்தீங்கன்னாக்க சிதறி காணப்படுகிறது. சிதறி காணப்படுகிறது. கற்றை தொப்பி காணப்படுகிறது. இங்க கற்றை தொப்பி காணப்படுகிறது. கற்றை உரை காணப்படுகிறது. இந்த புரோட்டோசைல இடைவெளி காணப்படுவதில்லை. இங்க பார்த்தீங்கன்னாக்க ஒருவித்தலை தாவர தண்டில் பார்த்தீங்கன்னா புரோட்டோசைல இடைவெளி காணப்படுகிறது. அடுத்தது புளோயம் பாரன்கைமா காணப்படுகிறது. இங்க புளோயம் பாரன்கைமா காணப்படுவது இல்லை. அடுத்து வாஸ்குலர் கற்றை ஆப்பு வடிவம். இங்க பார்த்தீங்கன்னாக்க மண்டை ஓடு வடிவம். மண்டை ஓடு வடிவம் உள்ளது. பாருங்க, இருவித்தலை தாவர தண்டுக்கும் ஒருவித்தலை தாவர தண்டுக்குள்ள நம்ம பாருங்க, புறத்தோல் தூவி இருக்கா? இந்த புறத்தோல் தூவி இல்லை. அடுத்தது கேம்பியம் பாருங்க. அடுத்தது பாருங்க என்ன இருக்கு? புளோயம் உள்ளது. புளோயம் இங்க இருக்கு. புளோயம் உள்ளது. இங்க புளோயம் இல்லை. அதுக்கு பதில் என்ன இருக்குனாக்கா ஹைப்போடெர்மிஸ் இருக்கு. ஹைப்போடெர்மிஸ் உள்ளது. அடுத்தது இங்க பாருங்க ஸ்டார்ச் அடுக்கு இருக்கு பாருங்க. புளோயத்தினுடைய கடைசி அடுக்கு ஸ்டார்ச் அடுக்கு. இங்க அந்த ஸ்டார்ச் அடுக்குன்னு ஒரு பகுதி இல்லை. வாஸ்குலர் கற்றை பார்த்தீங்கன்னாக்க என்ன அமைப்புல இருக்கு? வளைய அமைவு. இங்க சிதறிய அமைவு. இங்க வாஸ்குலர் கற்றை வளைய அமைவு, சிதறிய அமைவு. இங்க ஆப்பு வடிவம், இது மண்டை ஓடு வடிவம். நடுவில் பித்து இருக்கு. இங்க பித்து இல்லை. அடுத்தது வாஸ்குலர் கற்றையில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்ச் அடுக்கு இருக்கு பாருங்க. கற்றை தொப்பின்னு சொல்றோம். கற்றை தொப்பி ஸ்டார்ச் அடுக்கையில் கற்றை தொப்பி இருக்கு. இங்க அந்த மாதிரி கற்றை தொப்பிலாம் இல்லை. அடுத்தது வாஸ்குலர் கற்றை பார்த்தீங்கன்னாக்க ஆப்பு வடிவம், இது மண்டை ஓடு வடிவம். வாஸ்குலர் கற்றைகள் பார்த்தீங்கன்னாக்க ஒருங்கமைந்தது திறந்தது. ஆனால் இங்கே பாருங்க வாஸ்குலர் கற்றைகள் ஒருங்கமைந்தது மூடிய வாஸ்குலர் கற்றை. நடுவில் பார்த்தீங்கன்னாக்க என்ன இருக்குனாக்க பித்து உள்ளது. இங்கே பித்து இல்லை. இது வித்தியாசம் 10 வித்தியாசம் இருக்கு. 10 வேறுபாடுகளுக்கு 10 மதிப்பெண்கள். இந்த கட்டத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி 1க்கு 4 வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னாவே முக்கியமானது வாஸ்குலர் கற்றை திறந்தவை, இங்கே வாஸ்குலர் கற்றை மூடியவை. ஹைப்போடெர்மிஸ் கோலன் கைமா, ஹைப்போடெர்மிஸ் கிளீரன் கைமாவலானது ஸ்டார்ச் அடுக்கு காணப்படுது, ஸ்டார்ச் அடுக்கு காணப்படுவது இல்லை. வாஸ்குலர் கற்றைகள் பார்த்தீங்கன்னாக்க திறந்தது, இங்கே மூடியதுன்னு சொல்கிறோம். இருவித்தலை தாவர இங்கன்னு சொல்லக்கூடாது. இருவித்தலை தாவர தண்டு ஒருவித்தலை தாவரன்னு கட்டம் விட்டுறணும். வாஸ்குலர் கற்றை ஆப்பு வடிவம், இங்கே வாஸ்குலர் கற்றை மண்டை ஓடு வடிவம். இந்த 11 வேறுபாடை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆப்பு வடிவம், மண்டை ஓடு வடிவம். சரிங்களா? இது 10 மார்க் கட்டாயமாக கேட்பாங்க இந்த கேள்வி. இல்லாட்டி என்ன கேட்பாங்கனாக்க வாஸ்குலர் கற்றைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு மட்டும் கேட்பாங்க. வாஸ்குலர் கற்றைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு மட்டும் கேட்பாங்க. வாஸ்குலர் கற்றைகள் இருவித்தலை தாவர பார்த்தீங்கன்னாக்க வளைய அமைவு, இங்கே சிதறிய அமைவு. ஒருவித்தலை தாவரத்தில்
வாஸ்குலரேட்டர் ஆப்போடியம் மண்டை ஓடு வடிவம். வாஸ்குலரேட்டரை ஒருங்கமைந்தவை திறந்தவை. ஒருவித்தலை தவறுதல் வாஸ்குலரேட்டரை ஒருங்கமைந்தது மூடியவை. இது கற்றை என்ன சொல்றனாக்க புரோட்டோசோலா இடைவெளி ஒருவித்தலை தாவர தண்டில் காணப்படுகிறது, இருவித்தலை தாவர தண்டில் காணப்படுவதில்லை. புளோயம் பாரன்கைமா காணப்படுகிறது இருவித்தலை தாவர தண்டில், ஒருவித்தலை தாவர தண்டில் புளோயம் பாரன்கைமா காணப்படுவது இல்லை. இந்த மாதிரி வேறுபட எழுதிக்கணும். சரிங்களா? நன்றி. முடிச்சுக்கலாம்.